குடும்பத்துக்கு வேற ஒரு அப்பா இருக்கிறார். எந்த தீமையும் வந்தாலும் அந்த குடும்பம் சாயாத அளவுக்கு கீழே வேறு மாதிரி நின்று இறுக்கி பிடிக்கிற ஒரு அப்பா. அப்பா அப்பான்னா சும்மா இல்லைங்க. அதனாலதான் தேவன் தன் பேரை உங்களுக்கு கொடுத்துருக்காருங்க. அவரை அப்பான்னு சொல்றோம், அதே பேரை ஆணு கத்தர் கொடுத்துருக்காரு. நான் ஃபாலோ பண்ணக்கூடிய, நான் பின்பற்றக்கூடிய, எனக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கிறவர் தான் அப்பா. அவரை பார்த்து நான் அப்படி இமிட்டேட் பண்ணணும். தகப்பன்மாராக இருக்கிறவர்களுக்கு, தகப்பன்மாராக மாறப்போகிறவர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே உலகம் முழுவதும் இருக்கிற அப்பாமார்களுக்காக ஒரு நாள், அம்மாமார்களுக்காக ஒரு நாள் இருக்கும். அந்த நாள் எனக்காச்சும் நாளைக்கு ஒரு நாளைக்கு போதிக்கிறேன். ஒரு வாரம் மட்டும் அம்மாமார்களுக்காக. என்ன ஃபாதர்ஸ் டே 2 வாரம் பேசியிருக்கேன். எங்களையே நீங்கள் நிராகரிக்க ஒரு வாரம் ஏதாச்சும் ஒரு வருஷம் ஒரு வாரம் மதர்ஸ் டே பேசுகிறேன். ஆனால் ரொம்ப முக்கியமானது ஃபாதர்ஸ் டே. ஒரு கட்டடத்தில் அந்த கட்டடம் பார்க்குறதுக்கு எவ்வளவு அழகாக இருந்தாலும், அழகாக எலிவேஷன் இருந்தாலும், பெயிண்டிங் இருந்தாலும், ஸ்ட்ரக்சர் எக்ஸலண்ட்டாக இருந்தாலும், ஜன்னல் எல்லாமே அழகாக இருந்தாலும், அதுக்கு ஃபவுண்டேஷன் சரியாக இல்லை என்றால் அந்த கட்டடத்தை கவர்மெண்ட் இடிக்க சொல்லிடுவாங்க. அது வாழ்வதற்கு தகுதியில்லாத கட்டடமாக மாற ஆரம்பிக்கும். ஒரு குடும்பத்துக்கு ஃபவுண்டேஷனாக, அஸ்திபாரமாக இருக்கக்கூடியது அப்பா. ஒரு குடும்பத்துக்கு ஃபவுண்டேஷனாக, வேறாக இருப்பது தகப்பன். ஆணுடைய ரோல். தேவன் மனிதனை படைக்கும் பொழுது அப்படிப்பட்ட மனிதனாக தான் மனுஷனை படைத்தார். மனு குலத்தையே அப்படித்தான் படைத்தார். குறிப்பாக மனிதனை தான் அப்படித்தான் படைத்தார். நம்முடைய சரீரத்தை குறித்து வேதம் சொல்லும் பொழுது தேவன் வாசம் பண்ணும் வாசஸ்தலம்னு உண்மை சரீரத்தை வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு குடும்பத்துக்குள்ள தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். நான் அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேங்கிறார். அந்த குடும்பத்தில் உருவாக்கி அந்த குடும்பத்தில் அவர் வாசம் பண்ண விரும்புகிற அந்த கட்டடத்துக்கு ஆண் என்பவன் அஸ்திபாரமாக இருக்கிறார். அது எந்த நாடாக இருந்தாலும் சரிதான். அந்த நாடு முன்னேறாமல் போவதற்கு, அந்த நாடு தலை தோங்காமல், அது டெவலப் ஆகாமல் அப்படி இருப்பது காரணம் என்னதென்றால், அங்கே படிப்பு இல்லை, பொருளாதாரம் இல்லை, அங்கே உள்கட்டமைப்பு இல்லை, அங்கே கிரைம் இருக்கிறது, நிறைய கிரிமினல் வழக்கு இருக்குது. அதெல்லாம் பிரதானமான காரியம் கிடையாது. இதை ரிசர்ச் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தேசத்துலேயும் குடும்பங்களிலேயும் சரியான தகப்பன் இல்லாதனால தான் தேசம் சீரழிஞ்சு போதுங்கிறாங்க. தேசத்தை ஆளக்கூடியவர்களுக்கும் தகப்பன் ரோல் கிடையாது. குடும்பத்திலையும் தகப்பன் ரோல் இல்லாதனால தான் ஒரு தேசமும் ஒரு குடும்பமும் சிறப்படையாமல் போகிறது என்று அந்த இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுறவங்க சொல்கிறாங்க. நமக்கு எத்தனையோ மக்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. டீச்சர்ஸு பலர் மக்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, இதை செய் அதை செய்யாதுன்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுக்குறவரெல்லாம் நம்முடைய தகப்பன் கிடையாது. சில வீட்டில் போய் தங்கி படிப்போம். அது பாட்டி வீடாக இருக்கலாம், தாத்தா வீடாக இருக்கலாம், உறவினர்கள் வீடாக இருக்கலாம். அவர்கள் நமக்கு உடையும் உணவும் கொடுத்து பாதுகாத்திருக்கலாம். அவர்கள் நம்முடைய அப்பா கிடையாது. அப்பா என்றால் யார்? யாரை நான் அப்பா என்று சொல்வதுன்னு உங்களுக்கு தெரியணும். இல்லைங்க, எங்கள் அப்பா பெத்தெடுத்தாரு, அவர் பயாலஜிக்கல் ஃபாதராக இருக்கார். பயாலஜிக்கல் ஃபாதராக இருக்கிறது வேற, ரியல் ஃபாதராக இருக்கிறது வேற. நிறைய பயாலஜிக்கல் ஃபாதரே கிடையாது, அவங்க பெத்தாங்க அவ்வளோதான். ஆனால் தேவன் விரும்புகிற அப்பாவாக அவர்கள் இருக்கிறார்கள்னு கேட்டோம்னா நிறைய பயாலஜிக்கல் ஃபாதர்னா பெற்றெடுத்த அப்பா நிறைய இடத்துல அப்பாவா இல்லை. நான் இவரை அப்பாவாக எடுத்துக்கிறேன், இவரை ஃபாலோ பண்ணக்கூடியவராக இருக்கிறேன்னா அவருடைய தகுதி என்னன்னு காமிக்கிறேன். பார்ப்போம், கவனிச்சே வருவோம். 1 Corinthians 4 எடுப்போம். 1 Corinthians 4:15. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன், ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாகும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். உபாத்தியர்கள் சொல்லப்பட்டிருக்கு. உபாத்தியர்னா டீச்சர்ஸு. சில ஆங்கில பைபிளில் கார்டியன்ஸ்னு போட்டிருக்கு. ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம்,
ஒரு டீச்சர் சொல்லிக் கொடுக்குறாங்க. டீச்சர் சொல்லும் பொழுது ஆண் பெண் இருவருமே டீச்சர் தான். ஒரு டீச்சர் சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுக்குறதை நாம் கேட்குறோம், வீட்டுக்கு வந்துடும். எந்த ஒரு பிள்ளையும் தன் டீச்சரை இமிட்டேட் பண்ணணும், தன் டீச்சரை போல வாழணும்னு பெரும்பாலான பிள்ளைகளுக்கு என்ன வருவதே கிடையாது. போகிறாங்க, படிக்கிறாங்க, சொல்லிக் கொடுக்குறதை புரிந்து கொள்கிறாங்க, வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதே போல் கார்டியன் போல தான். ஒரு கார்டியனுக்கும் ஒரு டீச்சராக இருக்கிறதுக்கும் ஒரு அப்பாவாக இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு தகப்பன் என்பவன் என்னை போல நீ இருன்னு சொல்லக்கூடியவன். சொல்கிறார் பார்த்தீங்களா? 16 என்னை பின்பற்றுகிறார்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவன். தகப்பன் என்பவன் உங்களுக்கு தகப்பன் இல்லைன்னு சொல்லிட்டு நான் உங்களை பெற்றெடுத்தேன் இங்கிட்டு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் என்றால் என்னை ஃபாலோ பண்ணுங்கிறார். ஒரு தகப்பன் என்பவன் என்னை பின்பற்று, என்னை போல இரு, என்னை போல செயல்படு, என்னை பிரதிபலி, என்னை போல உடுத்து, என்னை போல பேசு, என்னை போல நடந்து கொள் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ரோல் மாடலை போல இருக்கிறாள் தான் தகப்பன். உங்கள் அப்பாவை நீங்கள் ஃபாலோ பண்ணவே முடியலன்னா அதான் தகப்பன். தகப்பன்னா பெற்றெடுக்கிறது மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகள் உங்களை ஃபாலோ பண்ணணும், உங்களை பின்பற்றக்கூடிய ரீதியில் இருக்கணும். எந்த டீச்சரையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. 1ஆம் கிளாஸ் தான் 5ஆம் கிளாஸ் டீச்சர் வராங்க, அப்புறம் அப்படி போயிட்டே இருக்காங்க. நம்ம எந்த டீச்சரையும் ரோல் மாடலை வச்சு எந்த டீச்சரும் என்னை போல மாறு, என்னை இமிட்டேட் பண்ணி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு தகப்பன் சொல்கிறான். தகப்பன் என்றால் டைட்டில் கிடையாது. அப்பா ஒரு டைட்டில் கிடையாது. அவர் ஆற்றக்கூடிய ஃபங்க்ஷன் அது, அவருடைய பொசிஷன், அவர் செயல்படுத்தக்கூடிய செயல் அது. நிறைய குடும்பத்தில் அப்பா ஆப்சன்டிஸ் அப்பாவாக தான் இருக்கிறாரு. அப்பாவை பிள்ளைகள் பார்க்க முடியாது. அப்பாவை பார்க்க முடியாதனால பிள்ளைகள் அப்பாவை பார்த்து அப்பாவினால் ஆட்கொள்ளப்பட்டு அப்பாவை போல மாறணுங்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்பா ஆப்சண்ட்னா பரலவும் போயிட்டாரும் கிடையாது, இல்லை, அவர் இருப்பார். சில நேரத்தில் வருவார், பிள்ளைகள் தூங்குனதுக்கப்புறம் வருவார், எந்திரிக்கிற முன்னாடி போயிடுவார். இல்லாட்டா எங்கேயாச்சும் வெளிநாட்டில் 20 வருஷம் வேலை பார்ப்பார், அதுக்குள்ளே வளர்ந்துருவான். அவர் வரும்போது அவனுக்கு ஃபாலோ பண்ணுவதற்கு அவன் ரோல் மாடல் இல்லாமல் போயிடும். நாம் ஃபாலோ பண்ணக்கூடிய, நாம் பின்பற்றக்கூடிய எனக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறவர் தான் அப்பா. அவரை பார்த்து நான் அப்படி இமிட்டேட் பண்ணணும். அவர் கேள்வி கேட்குறேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகள் நீங்கள் செய்கிறதையெல்லாம் இமிட்டேட் பண்ணணும்னு விரும்புகிறீங்களா? நான் ஆண்களை மட்டும்தான் கேட்டேன், பெண்களை பேசவே இல்லை. நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உங்கள் பிள்ளைகள் பார்த்து உங்களைப் போல உங்கள் பிள்ளை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறைய அப்பா கிடையாது. நான் சொல்கிறது உங்கள் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் பண்ணி வந்தீங்களா, அதையும் சேர்த்து சொல்கிறேன். யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக டீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதையும் உங்கள் பிள்ளை பார்த்து என் மகனு இப்படித்தான் நான் இருக்க விரும்புகிறேன். உங்கள் மனைவி இல்லாத ஆட்கள்கிட்ட நீங்கள் பழகிறீங்க பார்த்தீங்களா, அதே போல் உங்கள் மகன் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களா? எந்த தகப்பனும் விரும்ப மாட்டாங்க. அதான் அப்பா. அதான் வேதம் என்னை ஃபாலோ பண்ணுங்கிறாரு. ஒரு தகப்பன் என்பதன் பிள்ளைகளுக்கு ரோல் மாடலாக இருந்து ஃபாலோ பண்ணக்கூடியவன். வேதம் தகப்பனை ஹானர் பண்ணு சொல்லுது. 10 கற்பனையில் ஒரு கற்பனையாக சொல்லுது. நீ நன்றாக இருப்பதற்கும் நீடித்திருப்பதற்கும் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு. யாத்திராம் 20 சொல்கிறாரு. அந்த கற்பனையை அப்படியே எடுத்து எபேசியில் சொல்லும் பொழுது, கர்த்தருக்குள் பெற்றோர் கீழ்ப்படிவது நியாயம், நீ நன்றாக இருப்பதற்கும் நீடித்திருப்பதற்கும் தாயின் தகப்பனையும் ஹானர் பண்ணுகிறார். ஒரு தகப்பன் சரியான தகப்பனாக இருக்கிறான். நல்லா கவனிங்க, ஒரு தகப்பன் சரியான தகப்பனாக இருக்கிறான். அந்த பிள்ளைகளுக்கு முன்பாக ரோல் மாடலாக இருக்கிறான். அந்த பிள்ளைகளை கவனிக்கக்கூடியதில் அந்த தகப்பன் இருந்து அந்த தகப்பனுடைய செயலால் அந்த பிள்ளைகள் ஈர்க்கப்பட்டு தகப்பனை போலவே அந்த பிள்ளைகள் இருந்தார்கள் என்றால் பிள்ளைகள் கொலை செய்ய மாட்டாங்க, திருட மாட்டாங்க. நிறைய கிரைம் தேசத்தில் நடக்காது. நான் சொன்னது புரியும். தகப்பன்
பிள்ளை ஃபாலோ பண்ணக்கூடிய ரோல் மாடலாக இருக்கான். பிள்ளையை வழிநடத்தக்கூடிய ஒரு இமிட்டேட்டராக இருக்கான். அப்போ இப்போ என்னை இமிட்டேட் பண்ணுங்கிறான். அப்படி இருந்தோம்னா அந்த இடத்துல கொலை நடக்காது, கற்பழிப்பு நடக்காது, எந்த தீமையும் இருக்காது. பிள்ளைகள் அப்பாவை ஹானர் பண்ணுவாங்க, யாரை இமிட்டேட் பண்ணுறோமோ அவங்களுக்கு ஹானர் பண்ணுவாங்க. பிள்ளைகள் அந்த பூமியில் நன்றாக இருப்பாங்க, நீடித்திருப்பாங்க. ஹானர் பண்ணணும் வேதம் சொல்லுது, கட்டளையாக சொல்லுது. அப்போ ஹானர் பண்ணணும்னா அப்பா ஹானர் பண்ணக்கூடிய ரீதியில் இருக்கணும். அப்பாவை பார்த்து எங்கள் அப்பா மாறின இருக்கணுங்கிற வாஞ்சை அவனுக்கு இருக்கணும். வாசிப்போம், சங்கீதம் திருப்புவோம். சங்கீதம் 68:5. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கணுமாய் இருக்கிறார். விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறார். அந்த நாட்களில் விதவைகளாக இருக்கிறார்கள் அப்படின்னா சமுதாயத்தில் ரொம்ப கீழான நிலையில் இருக்கிறவர்கள். நான் அப்பா தான் பாதுகாப்பார், சஸ்டெயின் பண்ணுவார், எல்லா தேவையிலையும் சந்திப்பார். விதவைகளாக இருந்தாங்கன்னா பொருளாதாரத்தில் ரொம்ப லோ லெவலில் இருக்கிறவங்க. அந்த பொருளாதாரத்தில் லோ லெவலில் இருக்கிறவங்களே விசாரிக்கிறார். விசாரிக்கிறாருன்னா என்னம்மா நல்லா இருக்கியாங்கிறதுல சப்ளை பண்ணுறார், ஆதரிக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார். அப்படி சொல்லிட்டு திக்கற்ற பிள்ளைகளுக்கு காசு கொடுக்குறான்னு சொல்லலை, திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிறான்னு சொல்லலைங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு அப்பாவாக இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைன்னா அப்பானா என்னன்னு தெரியாத ஆட்களுக்கு அப்பாவாக இருக்கிறார். அடுத்த மாதம் சொல்கிறாரு, தேவன் தனிமையாக இருக்கிறவங்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறார். தனிமையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு துணையை கொடுக்குறான்னு சொல்லலை, வீடு வாசலை ஏற்படுத்துகிறார், ஒரு ஃபேமிலியை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. தனிமையாக இருக்க நல்லதல்ல, நானும் இன்னொரு சகோதரியும் நாங்கள் துணையாக இருக்கிறோம். ஒரு ஃபேமிலி ஏற்படுத்துகிறார். ஃபேமிலியில் ஒரு அப்பா இருக்கிறார். அந்த அப்பா உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு போதிப்பார், உங்களுக்கு கைட் பண்ணுவார். அப்பான்னா பெத்தெடுக்கிறது மட்டும் இல்லைங்க, வெறும் பயாலஜிக்கல் ஃபாதர் மட்டும் கிடையாது. தீமோத்தேயை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தமிழில் என் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுங்கிறாரு. 1 தீமோத்தேயு 1:2. ஆங்கில பைபிளில் மை ஓன் சன்ங்கிறாரு, மை ஓன் சன் இன் த ஃபைத்துங்கிறாரு. என் விசுவாசத்தில் என்னுடைய சொந்த குமாரன்கிறார். சொந்த குமாரன் ஆரம்பத்தில் பைபிள் படிக்கும்போது பவுலுடைய பையன் தான் தீமோத்தேயு நினச்சேன். சொந்த மகன் சொல்லிட்டாரு. நான் ஆரம்பத்திலங்க, இப்போ இல்லை, லாங் ஏகோ என்னுடைய சொந்த மகங்கிறார். சர்ச்சுக்கு பிள்ளைகள் வரும் பார்த்தீங்களா, வாலிய பிள்ளைகள். ஒவ்வொரு ஆணையும் பார்க்கும் பொழுது இந்த பிள்ளைகள் அப்பாவை போல் பார்க்கணும். நீங்கள் ஒரு அப்பா மாதிரி இந்த பிள்ளைக்கு இருக்கணும். அப்பா மாதிரி இருந்ததுன்னா உங்களை கவனித்து அந்த ஐயா மாதிரி நான் இருக்கணும், அந்த ஷார் மாதிரி இருக்கணும்னு சொல்லி உங்களை ரோல் மாடலை போல வைத்து பிள்ளைகள் இமிட்டேட் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் தான் ஆண். நான் அப்படி இருக்க விரும்புகிறேங்க. மெய்யாகவே உங்களுக்கு நான் அப்பாவாக இருக்க விரும்புகிறேன். எனக்குள்ள அந்த ஃபாதரிங் ஸ்பிரிட் இருக்குன்னு விரும்புகிறேன். நிறைய நேரத்தில் அதனால் வாங்கி கட்டிக்கிறேன். நான் நல்வழிப்படுத்த நினைக்கிறேன், நல்லா வாழ வைக்கிறதுனால சில நேரத்தில் வாங்கியும் கட்டிக்கிறேன். நான் எனக்குள்ள அந்த ஃபாதரிங் ஸ்பிரிட் இருக்க விரும்புகிறேன். ஃபாதர்னா சும்மா சொல்கிறவர் இல்லைங்க, ரோல் மாடலாக இருக்கிறவர். சங்கீதம் 103:13 சொல்லுகிறது, தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் இறங்குகிறான் இருக்கு. தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு. பொதுவாக இரக்கம் தான் மனசில் என்ன வரும், அம்மா தான் வரும். பெண்களுக்கு தான் இரக்க குணம் இருக்கு. ஆனால் ஒரு ஆண் இறங்குகிறான், இரக்கம் காமிக்கிறான், கம்ஃபர்ட் பண்ணுகிறான், ஆறுதலிக்கிறான்னா அது மேலான ஒரு சிலாக்கியம். கர்த்தர் பொசிஷனை வச்சிருக்கிறாங்க ஆணுக்கு. அந்த தகப்பனையும் தாயும் யார் கனஈனப்படுத்துகிறார்களோ வேதம் சொல்லுகிறது, அவருடைய தீபம் கார் இருளில் அணைந்து போகும் இருக்கு சொல்லுது இல்லையா? நீதிமொழிகள் 20:20 வாசிங்களேன். தன் தகப்பனையும் தன் தாயும் தூசிக்கிறவனுடைய தீபம் கார் இருளில் அணைந்து போகின்றிருக்காரு. நீதிமொழி 30 சொல்றாரு, தகப்பனை நிந்திக்கிறவனுக்கு நதியின் காக்கா கொத்துங்கிறாரு, கண்ணை கொத்துங்கிறாரு. விளையாட்டுக்கு சொல்லலைங்க, சொல்றாரு. நீதிமொழிகள் 30:17 மத்தேயு 15:4 வசனம் சொல்லுது, வாசிங்க. உன் தகப்பனை உன் தாயும்
கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பிக்கிறாரே. ஒரு தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும். ஏன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும்னா, அவர்கள் உங்களுக்கு சோர்ஸாக இருக்கிறாங்க, உங்களுக்கு ஜீவனை சப்ளை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அவங்களோட இந்த ப்ரொஜெனேட்டர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு ஜீனை கொடுத்தவங்க. அதனால் ஒரு ஹானர் பண்ணுறோம். அவர் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறார். ஒரு குடும்பத்துக்கு வேற அவர் அப்பா இருக்கிறார். வேற இருக்கிறார் என்றால் எந்த தீமையும் வந்தாலும் அந்த குடும்பம் சாயாத அளவுக்கு கீழே வேறு மாதிரி நின்று இறுக்கி பிடிக்கிறவர் அப்பா. வேற யாருக்கும் எந்த சேதம் வராதபடி சேஃபாக பார்க்குறவர் தான் அப்பா. அதனால தான் அவரை கனப்படுத்து, அவரை மரியாதை கொடுன்னு வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அப்பாங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் அப்பாங்கிறோம், எபிரேய மொழியிலையும் அப்பா தான். அப்பான்னா சோர்ஸ்னு அர்த்தம், சஸ்டைனர்னு அர்த்தம், ஃபவுண்டேஷன் அர்த்தம், ரூட்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அப்பாவை ஃபாலோ பண்ணக்கூடிய பிள்ளைகள் கனத்தோடும் தீர்க்காயுசோடும் நிறைவோடும் வாழ்கிறாங்க. சில பேர் அன்றைக்கி ஒரு பையன் என்கிட்ட சொன்னால், அவர் என்ன அப்பான்னு சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குண்ணா அப்படி சொன்னான். அவர் உங்களுக்கு அப்பான்னு சொல்றதுக்கு வெக்கமாக இருக்குன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் இன்னொரு அப்பா இருக்கார் உங்களுக்கு. அவர் உங்களுக்கு ஜீன் கொடுக்குறாரு, ப்ரொஜெனேட்டர் அவர் மாறுறாரு. ஹானர் பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லையா, தகப்பனை தாயும் கனப்படுத்து. அந்த கனப்படுத்துங்கிறதுக்கு அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன சொல்கிறாங்க போட்டுறாரு. ஹானர் பண்ணா ரெஸ்பெக்ட் பண்ணு, டு ரெஸ்பெக்ட், டு எஸ்டீம். எஸ்டீம்னா பெருசாக நானே அட்மையர் பண்ணு, மெச்சிக்கொள் அவரை, அவரை போற்றுன்னு அர்த்தம். எலிவேட் பண்ணு, உயர்த்து, என்கரேஜ் பண்ணு, அவரை மேக்னிஃபை பண்ணு. மேக்னிஃபை பண்ணால் பெருசாக புகழ்ந்து பேசு. அவரை கொண்டாடு, அவரை ப்ரேஸ் பண்ணி எப்போ பார்த்தாலும் அவரை பற்றி பேசிட்டு, அவரை அப்ரிசியேட் பண்ணு, அவரை ரெக்கக்னைஸ் பண்ணுன்னு அர்த்தம். ஒரு பிள்ளை தகப்பனை ஹானர் பண்ணுதுன்னா அவரை மதிக்குது, அவரை உயர்த்துது, அவரை கொண்டாடுது, எப்போ பார்த்தாலும் தன் தகப்பனை பற்றியே பேசிகிட்டு இருக்கு. அதான் ஹானர் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்படி பிள்ளை இருக்கணும்னா அப்பா ஒரு ரோலை காமிக்கணும். அவர் உங்களை புகழக்கூடிய ரீதியில், உங்களை போற்றக்கூடிய ரீதியில், உங்களை கனப்படுத்தக்கூடிய ரீதியில் உயர்வாக எப்போ பார்த்தாலும் பிள்ளை பேசணும்னா, பிள்ளைக்கு முன்பாக நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. பெற்றெடுத்தா மட்டும் அப்பா கிடையாதுங்க. நான் முன்னாடி சொன்னேன், எங்கள் தெருவில் ஒரு நாய் இருந்துச்சு. இன்னும் அந்த நாய் இப்போ 4 குட்டி போட்டிருக்கு. முதல்ல 4 குட்டி போட்டு 4 குட்டி செத்து போச்சு. மழை காலத்தில் பார்த்தா ரொம்ப பாவமாக இருந்துச்சு. எனக்கு அன்றைக்கி தான் யோசித்தேன், அது படாத பாடுபட்டு அதுவே தெரு நாய் கடைசி 4 குட்டிக்கு பால் கொடுத்து எலும்பாக மாறிடுச்சு, அப்படியே எலும்பாவே. அப்போ நான் யோசிச்சேன், இவ்வளோ நாய், இந்த அம்மா நாய் பாடுபடுது, அப்பா நாய் எங்கேன்னு யோசித்தேன். ஒரு நான் சொன்னது நாயைத்தான் சொன்னேன். அந்த அப்பா நாய் எங்கேன்னு, அந்த அப்பா நாய் இல்லை. பெற்றெடுக்கிறது மட்டும் இல்லைங்க, இப்படி பிள்ளை உங்களை பார்க்கணும், உங்களை உயர்த்தி பார்க்கணும், உங்களை எலிவேட் பண்ணி பார்க்கணும், உங்களை புகழணும், உங்களை மெச்சணும். உங்கள் மகன் மட்டுமல்ல, உங்கள் மனைவியும். உங்கள் மனைவியும் உங்களை எலிவேட் பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும், அப்படியே புகழ்ந்து பேசணும், என்கரேஜ் பண்ணணும். போகிற இடத்துலாம் என் கணவர் அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், ஐயோ அப்படி அப்படி அப்படியே புகழ்ந்து தள்ளணும். நிறைய இடத்துல உங்கள் வீட்டுக்காரன்னா, ஆமாம் அந்த ஆள் நான் 4 பிள்ளை பெற்றேன், அவ்வளோதான், ஒரு ஒன்றும் இல்லைம்மா, வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்பான்னா சும்மா இல்லைங்க. அதனால தான் தேவன் தன் பேரை உங்களுக்கு கொடுத்துருக்காருங்க. அவரை அப்பான்னு சொல்கிறோம், அதே பேரை ஆணுக்கு கத்தர் கொடுத்துருக்கிறாரு. வேறு யாரும் கொடுக்கல. உங்களை அவர் தன்னை அப்பாங்கிறாரு, உங்களையும் அப்பான்னு சொல்கிறாரு. அப்பான்னா ஆம்பளையாக இருக்க மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவர்கள். டைட்டில் இல்லைங்க, அவர் செய்ய வேண்டிய பொசிஷன், அவங்களை ஆற்ற வேண்டிய அந்த பிளேஸு.
காந்தியடிகளை தேசப்பிதாங்கிறோம். ஏன் தேசப்பிதான்னு சொல்கிறோம்னா, தன் குடும்பத்தை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணி தேசத்துடைய நலனை முன்னாடி வைத்தவர். அதனால தான் அவளை பற்றி பேசுகிறோம், அவரை போல இருக்கணும்னு சொல்கிறோம். நான் சொன்னது புரியுதுங்கன்னா, ஏன்னா அவர் அப்பாங்கிறவர் பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர், தாங்கக்கூடியவர்கள், எல்லா தீமையிலிருந்தும் குடும்பத்தை விடுவிக்கிறவர். ஏன்னா பொசிஷன், அந்த பொசிஷன் நிமித்தம் கண்ணெல்லாம் கவனிங்க. நீங்கள் ஹானர் பண்ணாட்ட கூட டிஸ்ஹானர் பண்ணிடக்கூடாதுங்க. எங்கள் அப்பா சரியில்லை, அன்றைக்கெல்லாம் ஒரு பையன் அவங்க அப்பா அடிக்கிறான், பட்டுன்னு அடிக்கிறாங்க. மறுநாள் கூப்பிட்டு சொன்னேன், பெரிய சாபம் வரும்டா உனக்கு. நான் பெரிய சாபம் வரும், தாய் தகப்பனை கனவீனப்படுத்தினேன்னா உனக்கு சாபம் வரும்னு பைபிள் சொல்லுதுனே. முதல்ல உங்கள் அப்பாட்ட போய் சாரி கேளு. நான் வயசானப்பா அடிக்கிறாங்க, பட்டார்னு அடிக்கிறாங்க. இல்லை அவர் கெட்ட வார்த்தை பேசினாரு, கெட்ட வார்த்தை பேசினா வெளியே போ. நம்ம கலாச்சாரம் வேறு தெரியுமா? அன்றைக்கி இந்த எஸ்ஏகே ஃப்ரான்சிஸ் இருக்கார் தெரியுமா? அவங்க மனைவி ஒரு ஃபாரின் லேடி. அவங்க கலாச்சாரம் அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்களோட கலாச்சாரம் எப்படின்னா சண்டை போட்டால் எந்திரிச்சு வெளியே போயிடுவாங்களாம். யாராச்சும் சண்டை போடுறாங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சு போய். நம்ம ஊரில் சண்டை போட்டோம்னா வெளியே போனால் தான் பெரிய பிரச்சனை வரும். என்னடி நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டு போயிட்டுருக்க. நம்ம வீட்டில் உட்காந்து திருப்பி பேசணும், அமைதியாக இருந்தாலும் குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்கா பாரு, நம்ம பேசிகிட்டே இருக்கோம். இது நம்ம கலாச்சாரம், சண்டை போடுற கலாச்சாரம். அந்த அம்மா சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஊரில் சண்டை வந்துச்சுன்னா எந்திரிச்சு போயிடுவாங்கிறாங்க. அந்த பையன்டா தான் சொல்லுவாங்க, அப்பா கெட்ட வார்த்தையில் பேசினா எந்திரிச்சு வெளியே போ. கனப்படுத்தணும். கனவீனப்படுத்தக்கூடிய ரீதியில் இருந்தாருன்னா அவர் கனவீனப்படுத்தாதீங்க. என்ன உங்களுக்கு ஜீன் கொடுத்தவர், ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களை ஏதோ எப்படி வளர்த்தவர். அந்த பொசிஷனுங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, சில எதிர்கட்சி மக்களுக்கு பிரைம் மினிஸ்டர் பிடிக்காது. பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவர் பொசிஷன்லையும் ஒரு இடத்துலையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அங்கே ஒரு பொசிஷன் இருக்கு, அந்த பொசிஷன் நிமித்தம் ஒரு ஹானர் பண்ணணும். நான் சொன்னது புரியுதுங்களா? டைட்டில் நிமித்தம் இல்லை, பொசிஷன், செய்ய வேண்டிய வேலைன்னு ஒன்று இருக்கு. ஏளனமாக பேசக்கூடாது. பிடிக்கலைன்னா ஓட்டு போகிற நேரத்தில் காமிங்க, அங்கே காமிங்க, வேற ஆளை நீங்கள் கொண்டு வாங்க. தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்களை எக்காரணத்தை கொண்டும் டிஸ்ஹானர் பண்ணாதீங்க. ஏன் கர்த்தர் ஹானர் பண்ண சொல்றார் என்றால், சில நேரத்தில் டிஸ்ஹானர் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும். பொய் சொல்லாதேன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும். ஹானர் பண்ணுன்னா என்ன அர்த்தம்? ஹானர் பண்ணுங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு பெரும்பாலான பிள்ளைகளுக்கு பிரச்சனை என்னன்னா, ஒரு நல்ல அப்பா அவர்கள் இருப்பதற்கு அவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறதுக்கு அப்பா இல்லை. அப்பா இல்லைன்னா அப்பா இருக்கிறாங்க, ரோல் மாடல் அப்பா இல்லை. எத்தனை பிள்ளைகள் தன்னுடைய நண்பனுடைய அப்பாவை அப்பான்னு சொல்ல தெரியுமா? அங்கே போய் அட்வைஸ் கேட்குது. அந்த அப்பா நடத்துறாரு அவர் மையாவே அப்பாங்க அவருக்கு. அந்த பையனுக்கு பெத்தெடுத்த அப்பா இல்லை, அவனுக்கு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய அப்பா அவர். பெரும்பாலான பிள்ளைகளுக்கு இல்லைங்க. நிறைய வீட்டில் ஆண்கள் பேச மாட்டாங்க தெரியுமா? வந்த உடனே அப்படி இறுக்கமாக உட்கார்ந்துருக்கிறது, அப்படியே பார்த்துட்டு தூங்கிட்டு போயிடுறது. பேசவே மாட்டாங்க, அவங்களும் பேச மாட்டாங்க, அவங்கள்ட்ட பிள்ளைகளும் பேசாது. அப்போ அந்த பையனுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லை. ஏதாச்சும் வந்துச்சுன்னா அம்மா பட்டு பட்டு அடிப்பார். அவன் கல்யாணம் கட்டுறான். அவன் கல்யாணம் கட்டினதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆணை ஒரு பெண் எதிர்பார்க்குறாள். ஒரு நல்ல ஆணை எதிர்பார்க்குறான். நல்ல ஆணை எதிர்பார்க்கும் பொழுது அதை டிமாண்ட் பண்ணுறான். அவனால் கொடுக்க முடியல. ஏன் கொடுக்க முடியலன்னா, அவன் வாழ்ந்த சமுதாயத்தில் அவன் ஒரு ப்ராடக்டாக உருவாயிருக்கான். அவனால் கொடுக்க முடியாத விரக்தியில் என்ன உண்டாகுதுன்னா, குடும்பத்தில் சண்டை உண்டாகுது. நான் சொன்னது புரியுதுங்களா? சில ஏர்போர்ட் போகிறீங்க, ஏர்போர்ட் சில மேலை நாடுகள்லாம் போனீங்கன்னா, காசு போட்டிங்கன்னா கோக்கு டப்பா வெளியே வரும். உள்ளே போட்டிங்கன்னா காசு போட்டிங்கன்னா வரும். மொத்தோட போட்டிங்கன்னா காசு வரல. ரெண்டாவதோடையும் போடுறீங்க, காசு வரல. காசு வரல, கேனு வரல. 4 தடவை போடுறீங்க, வரல. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? சும்மா சொல்லுங்க.
ஓங்கி ஒரு மிதி மிதிப்பீங்க. ஏன்னா காசு போயிடுச்சு, ஒன்றும் வரல. கம்ப்ளைண்ட்லாம் நான்லாம் ஓங்கி ஒரு ஒன்றாச்சு, எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறது? அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு இல்லை, தனியாக நிற்கிது. கோபம் வந்துச்சுன்னா ஒரு மீதி மிதிச்சுட்டு போவோம். நிறைய குடும்பத்தில் அதான் நடக்குது. கணவன் மனைவி உறவு வந்தவங்களும் தன்னையே அவன் ஆஃபர் பண்ணுறா, தன்னை கொடுக்குறா, வேலை செய்கிறா, குடும்பத்தை எல்லாம் செய்கிறா. ஒரு நல்ல ஆணா இருன்னு சொல்லும் பொழுது அவனால் முடியாத பொழுது பின்னாடி அவனை திட்டுறா. பலசாலியாக இருந்தால் 2 கொடுக்குறா. ஏன்னா அவ எதிர்பார்க்கிற ரோல் மாடல் இங்கே கிடைக்கல. ஏன் ரோல் மாடல் கிடைக்கலன்னா அவனுக்கு கிடைக்கல, அவங்க அப்பா அவனுக்கு ரோல் மாடலை கொடுக்கல. ஒரு அப்பா எப்படிப்பட்டவராக இருக்குன்னு 5 காரியம் சொல்கிறேன். இப்படிப்பட்டவங்க அப்பா இருந்தாருன்னா அவர் அப்ரிஷியேட் பண்ணுங்க. இப்படிப்பட்ட அப்பாவை நீங்கள் இல்லைன்னா நீங்கள் மாறிக்கிங்க. முதல்ல ஒரு அப்பாங்கிறது ப்ரொடெக்டராக இருக்கான், பாதுகாக்கிறவனாக இருக்கான். அந்த குடும்பத்துக்கு எந்த தீமையும் வராதபடி தன் குடும்பம் சேஃபாக இருக்கிறதை அவன் முதல்ல நிர்ணயம் பண்ணுறான். ஒரு தீமையும் என் குடும்பத்துக்கு வரக்கூடாது, என் பிள்ளைகள் சேஃபாக இருக்கிறார்கள் என்கிற நிச்சயத்தை குடும்பத்துக்கு கொடுக்குறான். யோவான் 17 ஆண்டவர் ஜெபிக்கிறாரு. வாசிங்களேன், யோவான் 17 எடுங்க. யோவான் 17 இயேசு ஜெபிக்கிற இந்த பிரதான ஆசாரியனுடைய ஜெபம் 6 சொல்கிறாரு, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு இப்படி நாமத்தை வெளிப்படுத்தின. இயேசு மக்களுக்கு வெளிப்படுத்தின பிரதானமான நாமம் அப்பாங்கிற நாமம். மற்ற எல்லா நாமமும் அந்த ஜனங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த நாமம். அந்த ஜனங்களுக்கு தெரியாத ஒரு நாமம் தேவன் அப்பான்னு சொன்னார். பரலோகத்தில் எங்கள் பிதா, அப்படிதான் ஜெபிக்க சொன்னார். உம்முடைய நாமத்தை, ரியல் நாமத்தை வெளிப்படுத்தினேன். 12ஆம் வசனம் சொல்றாரு, நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். அவங்களை கூட இருந்தேன், அவங்களை பார்த்துக்கிட்டேன். ஏன் பார்த்துக்கிட்டான்? அந்த அப்பா என்கிற நாமத்தை கொண்டே காத்துக்கிட்டேங்கிறார். ஒரு அப்பா என்கிறவர் எவ்வளவு புயல் வந்தாலும் எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் ஒன்றுமே குடும்பத்துக்குள்ள தெரியாத அளவுக்கு முன்னாடி நின்று லீடராக நின்று பார்க்குறவர் தான் அப்பா. நிறைய குடும்பத்துக்கு அப்பா போனதுக்கு அப்புறம் தான் அப்பாவோடைய அருமையே தெரியும், தெரியுமா? அந்த நேரத்தில் அப்பாவை புகழ்றதுக்கு அப்பா இருக்க மாட்டார் இங்கே. ஏன்னா அவர் என்ன செஞ்சார், எவ்வளவு பாதுகாத்தார், எவ்வளவு உங்களுக்கு ஆசீர்வதித்தார் உங்களுக்கு தெரியவே தெரியாது. என்ன அவர் லீடருங்க. லீடர்னா உங்களுக்கு தெரியாத விதமாக முன் நின்று அத்தனை ஃபேஸ் பண்ணக்கூடியவர் தான் அப்பா. இந்த ப்ரொடெக்ட் பண்ணுறவர். எலிசாவை குறித்து பேசுகிறது 2 ராஜாக்கள் 13:4. எதிரிகள் வர்றாங்க. யோவாசுங்கிற ராஜா எலியா மரண படிக்கல இருக்கும் பொழுது, தகப்பனே தகப்பனே இஸ்ரவேலுக்கு குதிரையும் ரதமுமா இருந்தவரேங்கிறான், இஸ்ரவேலை காப்பாற்றினவரேங்கிறான், இஸ்ரவேலை எல்லா தீமையிலிருந்தும் விடுவித்தவரேங்கிறான். அதான் அப்பா. அப்பா இருந்தாலும் ப்ரொடெக்ட் பண்ணுறவன், எந்த தீமையும் வராது பாதுகாக்கிறவன். எல்லா தீமையும் வீட்டுக்குள்ள கொண்டு வரால அப்பா இல்லை. வீட்டிலே உட்காந்து குடிக்கிறது, வீட்டில் எல்லா தீமையும் கொண்டு வர்றது, தகாத நண்பர்களை வீட்டுக்குள்ள கொண்டு வர்றது, அது அப்பா இல்லை. ஆம்பளையே இல்லை என்ன கேட்டா. குடும்பத்துக்கு ஒரு சேதம் வராதபடி பாதுகாக்கிற 2வது காரியம் அப்பா. அண்ணா ப்ரொவைட் பண்ணுறவர். ப்ரொவைட் பண்ணுறாருன்னா பணம் மட்டும் இல்லை, ஞானத்தை ப்ரொவைட் பண்ணுறாரு, ஃப்ரெண்ட்ஷிப்பை ப்ரொவைட் பண்ணுறாரு, அவருடைய நல்ல நட்புகளை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாரு. அப்பா நல்ல ஆட்களோடு பழகினாங்கன்னா உங்களுக்கு நல்ல நட்பு இருக்குன்னு அர்த்தம். நல்ல நட்பை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாரு, இன்சைட்டை ப்ரொவைட் பண்ணுறாரு, எப்படி காரியங்களை பார்க்கணுங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாரு. பேக்கு மாதிரி போகாதரா, இப்பெல்லாம் பாருன்று ப்ரொவைட் பண்ணுறவர். ஒரு ஆண் என்பவன் தொடர்ந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க. கல்யாண பேச்சு நடக்குது, உங்களுக்கும் இன்னொரு பையனுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க, வெளியே போகிறீங்க, ஒரு நாள் கூட பர்ஸே எடுக்க மாட்டான்னா கல்யாணம் பண்ணாதீங்க, அவனை வேணான்னு சொல்லிடுங்க. வேணாங்க சொல்லிடுங்க. 2 தடவை போங்க, பஸ்ஸே எடுக்க மாட்டேங்கான். ஐயோ நான் பஸ்ஸு கொண்டு வரலையே, நீ கொடுத்துறியா அப்படிங்கிறான். முதல் தடவை கொடுக்கலாம், 3 தடவை 4வது கொடுத்தான். வீட்டில் வந்து அவன் வேணான்னு இருக்கேன்னா அவன் ப்ரொவைடர் கிடையாது.
அவன் கொடுக்கிறவன் கிடையாது. இல்லை வேலை இல்லாமல் இருக்கான வேற இல்லைங்க. சிலருக்கு வந்து கொடுக்கவே மாட்டாங்க. அவள் தான் சம்பாதிக்கிறாள்ல, நீங்கள் சம்பாதிக்கிறது அது பத்திரமா இருக்கு சார். ஐயோ, உன் குடும்பத்துக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய நீங்க தேவனை யெகோவா ஈரேன்னு சொல்கிறோம். உங்களையும் கர்த்தர் யெகோவா ஈரையாக தான் வச்சுருக்காரு. தன்னுடைய அநேக நாமங்களும் கையில் கொடுத்துருக்காங்க. தேவைகள் வருவதற்கு முன்பாகவே தேவைகளை சந்திக்கக்கூடிய டிஎன்ஏ உங்கள்கிட்ட இருக்கு. அதாங்க அப்பா. அப்பான்னா ப்ரொவைட் பண்ணுறவர். அப்பா ப்ரொவைட் பண்ண இன்னொரு காரியம் அடையாளத்தை கொடுக்குறாரு. நீர் நேசகுமாரங்கிறத பார்த்தீங்களா, நீ எனக்கு சொந்தமானவங்கிற அடையாளத்தை கொடுக்குறாரு. அப்பா ஒரு எதிர்காலத்தை கொடுத்த சென்ஸை உருவாக்கி கொடுக்குறாரு. உன் கனவு இப்படி இருக்குன்னா இதில் வேலை செய்ய, இதில் முன்னேறு, இதில் இப்படி ஸ்டேகரண்டாக இருக்காத, இன்னும் முன்னேறி போன்னு சொல்லக்கூடிய ஒரு எதிர்காலத்தை கொடுத்த ஒரு டெஸ்டினின் உணர்வை கொடுக்குறாரு. அப்பா கொடுக்குற இன்னொரு காரியம் ப்ரொவைட் பண்ணுறது கான்ஃபிடென்ட்டாக கொடுக்குறாரு. பெண் வந்து அம்மா என்கரேஜ் பண்ணலாம், அம்மா கான்ஃபிடென்ட்டாக கொடுக்க முடியாது. ஆண் மட்டும்தான் கான்ஃபிடென்ட்டாக கொடுக்குறான். இப்படி செஞ்சிடலாம், சிறப்பாக செய்யலாம், என்ன செய்யலாம் உங்களுக்கு வந்து அம்மா என்கரேஜ்மெண்ட் கொடு. என்கரேஜ்மெண்ட் இல்லை, அப்பா கான்ஃபிடென்ட் கொடுப்ப, செய்யடா கூட இருக்கண்டா அம்மாங்க. அம்மா உங்களுக்கு என்கரேஜ் மட்டும்தான் கொடுக்க முடியும், அப்பா மட்டும்தான் கான்ஃபிடென்ட் கொடுப்பாரு. அப்பா உங்களுக்கு சென்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி கொடுக்குறாரு, அதிகாரத்தின் உணர்வை கொடுக்குறாரு. இதெல்லாம் இப்படிப்பட்ட ஆளத்தாம ஹானர் பண்ணுறாங்க, மதிக்கிறோம், மெச்சிக்கொள்கிறோம், உயர்த்துகிறோம். அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய அத்தாரிட்டி கொடுக்குறாரு. என் பிள்ளைகள்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, லீடர்ஷிப் எடுக்கணும். லீடர்ஷிப் எடுக்கணும்னா 10 பேர் போகிறான் பின்னாடி போகக்கூடாது, நீ லீட் பண்ணணும். அந்த அத்தாரிட்டி எடுத்து செயல்படுத்தணும். ஆணுக்கு மட்டுமல்ல, பெண்ணுக்கு கொடுக்குறாங்க அத்தாரிட்டி. சரியான ஆணை செலக்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி கொடுக்குறாங்க. அப்பா நல்ல அப்பாவா ஒரு ரோல் மாடலாக இப்படி தாண்ட ஆம்பளை இருக்கணும்னு ஒரு ரோல் மாடலை காமிச்சிட்டாங்கன்னா ரோட்டில் போகிற பேக்க அந்த பிள்ளை தெரிந்தெடுக்க மாட்டாங்க. தேவையில்லாத குப்பைகளை இந்த பிள்ளைகள் நிராகரிச்சிருவாங்க. ஏன்னா வீட்டில் நல்ல ரோல் மாடல் இல்லை. ஒரு ஆண்னா எப்படி இருக்கணும், எப்படி வாழணும்னு ரோல் மாடலை அந்த பெண் சந்திக்காதனால, ஆண் எப்படி இருப்பாங்கன்னே தெரியாதனால காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க. சரியாக சூஸ் பண்ணக்கூடிய, தெரிந்தெடுக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டியை பெண்ணுக்கு அப்பா கொடுக்குறாரு. இப்படித்தாண்ட ஆண் இருக்கணும், இப்படித்தாண்ட அப்பா இருக்கணும், இப்படிப்பட்டதான் கணவனாக இருக்கணும்னு அவர் காமிச்சிட்டாருன்னா, வயசாகி போச்சு யாரையும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணுவோண்டு அந்த பெண் தெரிந்தெடுக்க மாட்டார். நீங்கள் அப்பான்னா சும்மா விளையாட்டு இல்லைங்க. நான் அப்பா ஆகிட்டேன், என்ன பிள்ளை வந்துடுச்சு ரைட்டு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பொறுப்பே ஸ்டார்ட் ஆகுது. அப்பா ஆகிறதுக்கு உங்களுக்கு வேலையே இல்லைங்க. அந்த அம்மா தான் 10 மாதம் சம்மந்தம் அடிச்சு, நீங்கள் தான் நான் அப்பா ஆகிட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேலை இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அம்மா வெறும் சம்மந்தது 9 மாதம் 40 வாரம் தான். அதுக்கப்புறம் சாகிற வரை நீங்கள் சமைக்கணும். நான் சொன்னது புரியுதுங்களா? அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் வேதம் சொல்லுது. அப்பா என்பவர் பிலீவ் சிஸ்டத்தை ப்ரொவைட் பண்ணுறார். சரியான விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்குறாரு. ஆபிரகாமை ஃபாதர் ஆஃப் ஃபெய்த்துங்கிறோம், ஃபாதர் ஆஃப் நேஷன்கிறார். உன்னை பல தேசங்களுக்கு தகப்பனா. இவர் விசுவாசத்தை ஈசாக்கு சொல்லி கொடுக்குறார். ஈசாக்கு யாக்கோபு சொல்லிக்கிறார். யாக்கோபு கோத்திரங்களுக்கு சொல்லி கொடுக்குறார். ஆண்டவர் சொல்லும்போது முற்பிதாக்களின் தேவன்கிறார். இப்போ என் பிள்ளைகள் விசுவாசத்தில் இருக்காங்க. ஒரு விசுவாசத்தில் ஒரு தேவனை தெய்வமாக கும்பிட்றாங்க. எப்படி வந்துச்சு? நான் உங்களுக்கு அந்த விசுவாசத்தை ப்ரொவைட் பண்ணேன். அதனால தான் ஆண்கள் அறிவை பெற்றுக்கொள்ளுகிறதுல தீவிரம் காமிக்கிறவளாக இருக்கணும். ஆண்களுக்கு வந்து அறிவை, இன்ஃபர்மேஷன், டீச்சிங் அவசியம். பெண்களுக்கு தப்பாக நினைக்காதீங்க, உங்களை ஆண் மாதிரி வளர்த்துட்டேன். பெரும்பாலான பெண்களுக்கு டீச்சிங் பிடிக்காது, உணர்வு தான் பிடிக்கும். பெண்கள் வந்து ஃபீலிங் தான் உங்களுக்கு பிடிக்கும். ஆண்களுக்கும் ஃபீலிங் தான் பிடிக்குதுன்னா கஷ்டம். நீங்கள் பெண்களால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள்னு அர்த்தம். பெண் உணர்வினால் நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள்னு அர்த்தம்.
உங்கள் அம்மாவினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கீங்க. படித்த ஸ்கூலில் ஒரு பெண் டீச்சராக இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் காலேஜில் ஒரு டீச்சராக இருந்திருப்பாங்க, உங்களை வளர்த்தது டீச்சர், உங்களுக்கு கூட இருக்கிற மனைவி டீச்சர், எல்லாமே பெண்ணாக இருக்கும்போது நீங்கள் உணர்வினால் ஆட்கொள்ளப்படுவீர்கள். பெண்களுக்கு முதல்ல அறிவு வேலை செய்யாதுங்க. அறிவாளின்னு சொல்லலை, அறிவு வேலை செய்யாது. பெண்களுக்கு முதல்ல என்ன வேலை செய்யும்? உணர்வு தான் வேலை செய்யும், ஃபீலிங் தான் வேலை செய்யும். ஆணுக்கு முதல்ல ஃபீலிங் வேலை செய்யக்கூடாதுங்க, அறிவு வேலை செய்யணுங்க. நிறைய குடும்பத்தில் பிரச்சனை என்ன, உங்களை மாதிரி இருக்க மாட்டார். நான் சொன்னது புரியுதுங்களா? அதனால தான் ஆண்கள் அறிவையும் டீச்சிங்கையும் அதிகமாக கேட்கணும். ஏன்னா அப்போ தான் அறிவு இருக்கும். அந்த அறிவை பிள்ளைகளுக்கு நீங்கள் டீச் பண்ண முடியும், அவனுக்கு ஃபெய்த் லைஃப்பை சொல்லிக் கொடுக்க முடியும். அப்பா கொடுக்குற இன்னொரு காரியம், அப்பா என்னை இமிட்டேட் பண்ணு அப்படின்னு ரோல் மாடல் ப்ரொவைட் பண்ணுறார். வாசிப்போம். அதனால தான் ஆரம்பத்தில் கேட்டேன், நீங்கள் செய்கிற எல்லா செயலையும் உங்கள் பிள்ளை இமிட்டேட் பண்ண விரும்புகிறீங்களான்னு கேட்டேன். எல்லாம்னா எல்லாம் ரகசியமாக போகிறது. சிலர் அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா தனியாக போய் எங்கேயோ ஒரு இடத்துல செல்ஃபோனில் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு பேசுகிறாங்கன்னு தெரியல எனக்கு. நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் பேசும்போது நான் லவுட் ஸ்பீக்கரில் தான் எப்போவுமே பேசுவேன். எப்போவுமேங்க நான் பெரும்பாலும் இப்படி பேசுகிற பழக்கமே எனக்கு கிடையாது. டேபிளில் உட்காந்துருப்பேன், டேபிளில் ஸ்பீக்கர் போட்டு பேசுவேன். நான் பேசுகிறது எல்லாருக்குமே கேட்கும். நான் ஒரு இடத்துல அதிகம் போய் என்ன சொல்லி யார் நீங்கள் அப்படின்னா ரிஸ்க்கு. யோவான் 5:19. அதனால தான் இந்த வர ரோல் மாடலை எடுங்க. மத்தேயு 5 சொல்கிறார், உங்கள் பிதா பூர்ண சத்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சத்குணராக இருங்கள். இங்கே இருக்கிற பூமிக்குரிய அப்பா சத்குணராக இல்லைன்னா அடுத்த செகண்ட் மேலே பார்த்துருங்க. அந்த பிதாவை ரோல் மாடலாக பாருங்க. இங்கே சொல்கிறாரு, ரோல் மாடலுக்கு பக்கா எடுத்துக்காட்டுனா இயேசுவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கு உறவு. இப்படித்தான் அப்பா பிள்ளை இருக்கணுங்கிறதுக்கு பக்கா ரோல் மாடல் ரெண்டு பேருமே. வாசிங்க யோவான் 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே என்று வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். ரோல் மாடல் சொல்றாரு. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதைத்தான் அப்படியே இமிட்டேட் பண்ணுவேங்கிறார். எங்க அப்பா என்ன செய்கிறாரோ அப்படியே பார்ப்பேன், பார்த்துட்டு அப்படி செய்வேன். சில அப்பா அம்மார்கள் பிள்ளைகிட்ட காசை கொடுத்து தம்மு வாங்கிட்டு சொல்றாங்க தெரியுமா? தம்மு வாங்கிட்டு வாடா வாங்கி குடிக்கக்கூடாது, குடிச்சேன் மிதிச்சுப்பான். அவன் எதுக்கு அப்பா ஓயா வாங்கிட்டு போறாருன்னு அவன் ட்ரை பண்ணி பார்ப்பான். நீங்கள் செய்கிறது எதுவோ அதே மகனும் செய்வான். மகளுக்கு ரோல் மாடலை காமிக்கிறான். இப்படித்தான் ஆண் இருக்கணும், இப்படித்தான் அவன் கணவன் இருக்கணுங்கிற ரோல் மாடலை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. என்ன நிறைய இடத்துல இல்லைங்க, அவங்களுக்கு பார்க்கறதுனால எப்படினாலும் வாழலாம். 20ஆம் வசனம், பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவர்களெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு பிதா குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தன் அன்பாய் இருக்கிறதுனாலே தான் செய்கிற எல்லா காரியங்களையும் குமாரன் காமிக்கிறார். ஏன் காமிக்கிறாருன்னா இப்படி நடன்னு காமிக்கிறார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறீங்க, அளவு இல்லாமல் நேசிக்கிறீங்கன்னா நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு காமிக்கணும். எல்லாத்தையும் இப்படி தாண்டா இருக்கணும் மகனே, அப்போது நீங்கள் வாழ வேண்டிய பொறுப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அப்பாவை பிள்ளை கனப்படுத்துவதும் மெச்சிக்கொள்வதும் மேன்மையாக நினைப்பதும் பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அப்பா எனக்கு ஒன்றும் பெரிய சொத்துலாம் சேர்த்து வைக்கலைங்க. எங்கள் 5 அக்காவுக்காச்சும் ஏதோ 10 பவுன் 20 பவுன்லாம் போட்டாங்க. எனக்கு 1 பவுன் கூட போடலை. ஸோ உதாரணத்தை சொல்கிறேன், எனக்குன்னு என் குடும்பத்திலேருந்து நான் எதையும் அனுபவிக்கலை. படிக்க வைக்கிறதோட எங்கேயே படிக்க வச்சாங்க. எப்படி ஒரு 3 வருஷம்
தான் வெளியே படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் நானாக தெரிஞ்சேன். ஆனால் வளர்க்கப்பட்டது மாதிரி வளர்ந்தேன் நான். ஆனால் இன்ன வரைக்கும் மிஸ்டர் ஜெயராமன் மேலே எனக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கும். மிகப்பெரிய மதிப்பு ஒரு மேலே வச்சுருப்பேன். ஏன் தெரியுமா? அவர் எங்களுக்கு மறைவாக எதுவுமே நடந்துக்கல. ரகசியமான வாழ்க்கையோ அவர் நினைச்சதை அவருக்கு இருந்ததை செஞ்சார். அன்னைக்கு அவர்கிட்ட ஒன்றும் இல்லை. அன்னைக்கு டீச்சர்ஸ்க்குலாம் சம்பளம் கிடையாது தெரியுமா? இன்னைக்கு தான் 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சங்கிறாங்க. எங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஆகும்போது பென்ஷன் புக்கில் வெறும் சம்பளம் 300 ரூபா இருந்துச்சு. 86ல் 300 ரூபா. அதில் 5 பிள்ளைகள், நான் ஒரு ஆள், 6 பேர். அன்னைக்கு இருக்கிறதுலாம் இன்னைக்கு எனக்கு மிஸ்டர் ஜெயராமன்னா மிகப்பெரிய மதிப்பு இருக்கும். ஏன் மதிப்பு இருக்குன்னா, அவர் செஞ்ச எல்லாமே நான் பார்த்தேன். அவற்றுக்கு ஒரு காரியம் எனக்கு வந்துருச்சு, அதை எப்படியாச்சும் வெளியே அனுப்புன்னு நினைக்கிறேன். கோவப்படுவார், எனக்கு இந்த ஒர்க்கு அது எப்படியாவது தூக்கி போடணும்னு ரொம்ப விரும்புகிறேன். அது தப்பு. மற்ற சைடு பிள்ளைகள்லாம் உருவாருங்க. வெளியெல்லாம் மதுரைக்கு போனான்னு வச்சுங்களேன், எல்லாருக்கும் ஜூஸ் வாங்கி கொடுப்பாரு. ஜூஸ் குடிக்க மாட்டார் அவர். ஏன் குடிக்க மாட்டார்? அவர்கிட்ட காசு இல்லை. வேணாண்டா அப்பா ஆக்கும்பாரு. அதான் அப்பா. தன்னை தியாகம் பண்ணி குடும்பத்துக்கு கொடுக்குறவர். அதனால தான் அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். பணம் கொடுத்ததுனால இல்லை, ஒரு குடும்பத்துக்கு இப்படி அப்பா இருக்குன்னு ரோல் மாடலை கொடுத்தாரு. அப்பா கொடுக்கக்கூடிய ப்ரொவைட் பண்ணக்கூடிய இன்னொரு காரியம் சொத்தை கொடுக்குறாரு. சொத்தை கொடுக்குறாரு. வேதம் சொல்லுகிறது, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை வச்சுட்டு போறான் இருக்கு. வாசிப்போம். லூக்கா 12:32. பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். உங்களுக்கு கொடுக்குற நல்ல தகப்பன் தன் சந்ததிக்கு ஒன்று வைக்கிறான். நல்லா கவனிங்க. வேலை செய்யுங்க, கட்டாயம் வேலை செய்யுங்க. 9 to 5 வேலை செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு ஒரு பிஸ்னஸை உருவாக்குங்க. உங்கள் வேலையை நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாதுங்க, ஆனால் உங்கள் பிஸ்னஸை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். அது 60 ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது. கடை போடலாமா, பெட்டி கடை போடுமா, பலசர கடை போடலாமா? சரி, பெட்டி கடை போட்டு பார்ப்போம். சரி, பலசர. அந்த வேலை பார்க்குற அந்த மிச்ச நேரம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மிச்ச நேரத்தில் பிள்ளைகளுக்கு எதே ஒன்று கொடுப்பது. நீங்கள் செஞ்சதை கொடுப்பதற்கு ஒன்று வச்சுட்டு போங்க. லூக்கா 15 சொல்றாரு பார்த்தீங்களா? அந்த மூத்த குமாரனை பார்த்து, எனக்குள்ளதெல்லாம் உனக்குங்கிறாரு. அப்பா அதிகமாக வேலை செய்யணுங்க. வேலை செஞ்சு 9 to 5 மட்டும் இல்லை, ஒரு பிஸ்னஸை உருவாக்கியிருக்கணும் நீங்கள். அப்புறம் அவன் பிஸ்னஸ் கொடுப்பான். அப்புறம் அன்சன்ஸ் அப்படி போயிட்டே இருக்கும். சொல்கிறாங்களேங்க, அன்சன்ஸ். சிலருக்கு வந்து அண்டுக்கு அப்புறம் ஒன்றும் வரமாட்டேங்குது. வாசிப்போம். லூக்கா 22:29. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துவேன். எனக்கு என் பிதா ஏற்படுத்தினாரு, அதே போல நான் உங்களுக்கு ஏற்படுத்துவேன். அப்படித்தான் தகப்பன் சொத்துக்களை, சுதந்திரத்தை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்திட்டு போறார். ஸோ இங்கே சொல்றாரு, எனக்கு எங்க அப்பா ஏற்படுத்தினாரு, நான் உங்களுக்கு ஏற்படுத்துறேன். சுதந்திரத்தை பிள்ளைகள் அனுபவிக்கக்கூடிய சுதந்திரத்தை வச்சிட்டு போறவர்கள். அப்பா கொடுக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான காரியம் டிபெண்டபிலிட்டி கொடுக்கிறார். சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வை கொடுக்கிறார். நிறைய பிள்ளைகள் அவங்க அப்பாவை சார்ந்து கொள்ள முடியாது. ஏசுரார் சிலுவை மறிக்கிற நேரத்தில், பிதாவே நாவை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன். சில இடத்துலலாம் கோயில்பட்டில் முன்னாடி நடந்துச்சு ஒரு சம்பவம். அவங்க அம்மா கிடையாது, 3 பிள்ளைங்கள். அந்த 3 பிள்ளைகள்கிட்ட உங்கள் அப்பா தப்பாக நடந்திருக்கான். 3 பிள்ளைகள்கிட்டையும் தவறான அசிங்கமான படம் பார்ப்பானா, பிள்ளைகளை பார்க்க வைப்பானா. ஒரு பிள்ளை வந்து நல்லா சுடு தண்ணியை கொதிக்க வச்சு அந்த உறுப்பில் ஊற்றி வச்சு, அப்படின்னா அவன் அப்பாவே கிடையாது. உங்களை சார்ந்து கொள்ளக்கூடிய விதத்தில் நீங்கள் அப்பா இருக்கணும். அப்பான்னா இந்த அப்பா இல்லை, ஒவ்வொரு ஆணும் இருக்கணும். ஒவ்வொரு ஆணும் ஒரு பெண் சார்ந்து கொள்ளக்கூடிய கேரக்டர் இருக்கணும்.
நிறைய குடும்பத்தில் அந்த கேரக்டர் இல்லாதனால பிள்ளைகள் கல்யாணம் பண்ண பயப்படுது. இப்படித்தான் எனக்கு வர்றவங்க இருந்தாலும் என்ன ஆகுறது? அந்த அந்த சார்ந்து கொள்ளக்கூடிய இருக்கணுங்க. அதே போல் அப்பா உங்களையும் சார்ந்து கொள்ளணும். குடும்பங்கிறது ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து கொள்றது. யோவான் 3:35. பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் ஒரு கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். இவர் தன் ஆவி அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். இவர் எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுக்கிறார். பிள்ளைகளை நீங்கள் சார்ந்து கொள்ளணும். பிள்ளைகளுக்கு சார்ந்து கொண்டு பொறுப்பை கொடுத்துட்டே இருக்கணும். நீங்கள் இதை செய்யடா, அதை செய்யடா, அதை செய்ய, உனக்கு செய்ய தெரியாது, செய்யணும். பிள்ளைகளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி பிள்ளைகளை வளர்க்க தெரியணும். சில இடத்துல ஒரு பெரிய பிஸ்னஸை பிள்ளை கையில் கொடுத்துட்டோம்னா 3 மாதத்தில் பிஸ்னஸை மூடிடுவாங்க. 3 மாதம் தான், அதே அதிகம் தான். அப்படின்னா சிறப்பாக இருக்கிறான்னு அர்த்தம். 5:36 எடுங்க. யோவான் 5:36. யோவானுடைய சாட்சியை பார்க்கலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளையே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் என் கையில் ஒரு பொறுப்பு கொடுத்தார். அந்த பொறுப்பே நான் பிதாவினிடத்தில் வந்தேன் என்பதற்கு அத்தாட்சிங்கிறார். நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்க, வெளிநாடுக்கு போகிறீங்கன்னா அந்த ஹோல் பிஸ்னஸை ரன் பண்ணக்கூடிய எபிலிட்டி பிள்ளைக்கு இருக்கணும். அந்த அந்த சார்ந்து கொள்ளக்கூடியது ஒருவரை சார்ந்து கொள்ள வாடுக தான் உறவு. அவனை எக்யூப் பண்ணி இருக்கணும். கடைசியாக ப்ரொவைட் பண்ணுறது, அதாவது ஒர்க் எத்திக்ஸுங்கிறாங்களா. ஒர்க் எத்திக்ஸ்னா வேலையை குறித்து அறிவை ஏற்படுத்தி கொடுக்குறார். ஒரே வசனம் மட்டும் படிப்போம். யோவான் 5:17. இயேசுவை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். எங்கள் அப்பா இதுவரைக்கும் வேலை செய்கிறார். அப்பா சோம்பேறியா இருக்கக்கூடாது. அப்பா வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அப்பா வேலை செய்கிறத பிள்ளை பார்க்கணும். நான் சோம்பேறியா இருக்க கிடையாது. வெளியூர் போயிட்டு வந்தால் கூட மறுநாள் சர்வீஸ்னா லேட்டான கூட உட்காந்துருப்பேன். அப்பா சோம்பேறியாக இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடைக்க தூங்கட்டும்னா தரித்திரியம் ஆயுதம் அணிந்த போல போகிறோம். வேலை செய்யணும், சின்சியராக வேலை செய்யக்கூடிய ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இது முதல்ல ப்ரொவைடுக்கில் சொன்னேன். 3வது காரியம், அப்பா ப்ரொமோட் பண்ணுறார். ப்ரொவைட் பண்ணுறது மட்டுமல்ல, ப்ரொமோட் பண்ணுறார். நானும் உங்களை ப்ரொமோட் பண்ண விரும்புகிறேன். இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, முன்னேறணும். என்னை காட்டிலும் பணக்காரனாகணும்னு நினைக்கிறேன். நான் என்னை காட்டிலும் வசனத்தில் வளரணும், சத்தியத்தில் வளரணும், தேவனை அறிகிற வளரணும். அதனால தான் உங்க சொல்கிறேன், பிரசங்க கேளுங்க, நேரம் செலவழிங்க, நல்லா வாங்கன்னு சொல்கிறேன். என்ன உங்களை நான் ப்ரொமோட் பண்ணுற விரும்புகிறேன். இயேசு பார்த்து பிதா சொல்கிறாரு, இவரின் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கிறார். எனக்கு செவி கொடுங்கன்னு சொல்லலைங்க, அவருக்கு செவி கொடுங்கிறார். அதான் குமாரனை ப்ரொமோட் பண்ணக்கூடிய அப்பா. ஒரு அப்பாங்கிறவர் பிள்ளையை கீழே வச்சுக்கிட்டு தன்னையே ப்ரொமோட் பண்ணுறவர் இல்லை, பிள்ளைகளை ப்ரொமோட் பண்ணுறவர், தூக்கி நிறுத்துகிறவர். எனக்கு செவி கொடுங்கன்னு சொல்லலைங்க, அவருக்கு செவி கொடுங்கிறார். அதே போல் உங்கள் அப்பா தப்பாக நடந்திருக்கிறாரு, ஏதோ ஒரு தீமையை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாருன்னா உங்கள் பின் சந்ததிக்கு போகக்கூடாதுங்கிற உறுதியாக இருந்து எந்த தீமையும் உள்ளே வரக்கூடாது, இது உள்ளே விட்டுட்டோம்னா குடும்பத்தை கீழே கொண்டு போயிருங்கிறதுல கவனமாக இருக்கணும். சில அப்பா மதியீனமாக செய்யக்கூடிய காரியங்கள் அப்படியே பிள்ளைகளை கீழே இழுத்துரும். சும்மா விளையாட்டு விஷயம் இல்லைங்க, உங்கள் சந்ததியை பின்னிட்டு இழுத்துட்டு போயிடும். அப்போ ப்ரொமோட் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் அப்பா செய்யணும். 4வது காரியம், அப்பா செய்யக்கூடிய 4வது காரியம், அப்பா வீட்டுக்கு பிரீஸ்ட் மாதிரி, ஆசாரியன் மாதிரி இருக்கார். ஆசாரியமாக இருக்காருன்னா அவரை கொண்டு தான் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறார். ஜெபிக்கிறவராக இருக்கிறார், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், குடும்பத்துக்கு தேவனுடைய காரியங்களை காமிக்கிறவராக இருக்கிறார், டீச் பண்ணக்கூடியவராக இருக்கிறார், சொல்லி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாம்
பெரிய ஆளாக இருக்கிறவரே ஆபிரகாமின் தேவன்கிறார். ஈசாக்கு சின்னவனாக இருக்கும்போது ஈசாக்கின் தேவன் சொல்லலை, ஈசாக்கு வளர்ந்ததுக்கப்புறம் ஈசாக்கின் தேவன்கிறார், அப்புறம் யாக்கோபின் தேவன்கிறார். இவருடைய தேவன் சொல்லி இவர்கள் மூலமாக தன் ஆசீர்வாதத்தை சந்ததி கடத்துகிறார். நான் சொல்ல சந்ததிக்கு எப்போ கடத்துறாங்கன்னா அந்த மெச்சூரிட்டி வரும் பொழுது அவங்களுடைய அப்பாவாக இருந்து அவர்கள் மூலமாக ஆசீர்வாதத்தை கடத்துறார். அதனால தான் ஒரு தகப்பன் என்பவர் ஜெபிக்கக்கூடிய ஆளாக இருக்கணும். ஏன்னா அவர் தான் வீட்டில் பிரீஸ்ட்டு, ஜெபிக்கக்கூடியவராக தேவனோடு டைம் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும். நோவாவுடைய வெள்ளம் வடிந்ததுக்கப்புறம் நோவா வீடு கட்டலை, நோவா ஆல்டர் கட்டினார். எடுத்தோன்னா வீடு கட்டலைங்க, பலிபீடம் கட்டினார். குடும்பத்தை பலிபீடத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தார், தேவனுக்கு முன்பாக நிறுத்தினார். ஒவ்வொரு தகப்பனும் அப்படித்தான் இருக்கணும். நிறைய குடும்பத்தில் பெண்கள் நிறைய ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்கள் கொஞ்சமாக ஜெபம் பண்ணுவாங்க, தப்பு இல்லை. ஆனால் ஜெபம் பண்ணணும், கட்டாயம் ஜெபம் பண்ணணும். என்ன எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் சவால்கள் வந்தாலும் அத்தனையும் தேவன்ட்ட நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் உடஞ்சி போக மாட்டீங்க. நீங்கள் ஜெபிக்காத ஆளாய் தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்காத ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் உடஞ்சி போவீங்க, காட்டு முன்னாடித்தனமாக நடந்துக்குவீங்க. அப்புறம் ஏன் காட்டு முன்னாடித்தனமாக நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னா உங்கள் மனதில் வந்தது நீங்கள் உடைஞ்சதை தேவன்ட்ட கொண்டு போய் சேர்க்கலை, அத்தனை நீங்களே வச்சுருந்ததுனால அந்த உடைந்து போனதை எப்படி உங்களால் சமாளிக்க முடியான்னு தெரியாத பொழுது நீங்கள் கட்டுக்கடங்காத நடந்துக்குவீங்க. நல்லா ஜெபிக்கிற ஆள், நல்ல தேவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஆள்னா எல்லாம் தனக்கு மனைவி வைக்கிறது, பிள்ளைகள் வைக்கிறது எல்லாற்றையும் கர்த்தர் மேலே வச்சுட்டு போயிட்டே இருப்பார். தீமோத்தேயுல சொல்கிறாரு, ஆண்களை பற்றி சொல்கிறார், ஆண்கள் கோபம் இல்லாதவர்களாய் தர்க்கம் இல்லாதவர்களாய் பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டுகிறார். ஆண்களுக்கு தான் சொல்றார், கோபமும் தர்க்கமும் இல்லாதவர்கள் தேவன்ட்ட ஜெபிக்கிறவர்கள் இடைவிடாமல் ஜெபிக்க சொல்றார். ஏன் இடைவிடாமல் ஜெபிக்கிறனா, இடைவிடாமல் பிரச்சனை வந்துட்டே இருக்கும். எந்த பிரச்சனையும் குடும்பத்துக்கு கொண்டு போகக்கூடாது, எந்த பிரச்சனை வந்தாலும் மனைவிட்ட சொல்லக்கூடாது, பிள்ளைகள்கிட்ட சொல்லக்கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தர்ட்ட சொல்லணும். கர்த்தர்ட்ட சொல்ல தெரியாதால் டிப்ரெஷன் ஆகுறாரு. இல்லாட்டா பழைய பழக்கம் ஏதாச்சும் தம் அடிக்கிற பழக்கம், குடி பழக்கம் இருந்துச்சுன்னா அங்கிட்டு போயிட்டு வந்துடுறாரு. அவர் தான் ஆசாரியர்னா தேவனோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நேரம் செலவழிக்கணும். கர்த்தரோடு குவாலிட்டி டைம் கொடுத்தாருன்னா குடும்பத்துக்கு இப்படித்தான் வாழணுங்கிற ரோல் மாடல் ஏற்படுத்தி கொடுப்பார். 2 நாளாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி வேண்டுகொள்ளும் பொழுது அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை, குடும்பத்துக்கு, வாழ்க்கைக்கு எல்லா பகுதியிலையும் ஷேமம் ஷலோம் உண்டாகும். 5வது காரியம் இதோட முடிக்கிறேன். ஒரு ஆண் என்பவன், ஒரு அப்பா என்பவன் அந்த வீட்டுக்கு தீர்க்கதரிசியா இருக்கான். தீர்க்கதரிசி வெளியே இல்லை, வீட்டுக்குள்ள தீர்க்கதரிசி இருக்கிறார். நீ இப்படி ஆயிடலாம், இப்படி மாறிடலாம், இதை செய்யலாம், ஒரு வாழ்க்கை இப்படி உருவாக்கலாம் என்று பிள்ளைக்கு அவனுக்கு அழைப்புக்கு ஏற்ற விதத்தில் அவனை ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்காரு. நீ இப்படி மாறிடலாம், இந்த விதத்தை செஞ்சிடலாம்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவர் தான் தீர்க்கதரிசி. அவனுக்கு ஒரு இலக்கை கொடுத்து அவன் காணாததை இவர் கண்டு பேசுகிறவர். வேதத்தில் யாக்கோபு மாமனார் வீட்டிலேருந்து போகிறார். போகிற வழியில் கடைசி பிள்ளை வயிற்றில் இருக்குது, ராகேலுடைய வயிற்றில் இருக்குது. அந்த அம்மாவை என்ன பாடுபட்டுச்சுன்னு தெரியல, என்ன உணர்ந்துச்சுன்னு தெரியல. பிள்ளை பற்ற உடனே அவனுக்கு பெனோனின்னு பேர் வந்துச்சு. என் துக்கத்தின் மகனே அப்படின்னு பேர் வச்சுச்சு. அந்த அம்மா நிறைய இடத்துல பெண்கள் அப்படி தான் பேர் வைக்கிறாங்க. இங்கே சொல்லலைங்க, நான் துக்கத்தில் பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்றவங்க அம்மா பேரிட்டாங்கன்னு இருக்கு. அங்கே அப்பா இல்லை, ஒரு பாவம். ஆனால் இவனுக்கு ஒரு நல்ல அப்பா இருந்தார் யாக்கோபுக்கு. அந்த பிள்ளையை கொண்டு வந்து ஒருவேளை யாக்கோபு கையில் கொடுக்கும். என்ன பேர் வச்சாங்கன்னா பெனோனின்னு வச்சாங்க, சன் ஆஃப் சாரோ. அது வாங்குற உடனே அவன் பெஞ்சமின்னர். பெஞ்சம்னா சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட், என் வலது பார்சத்தின் மகன். என்ன ஒன்றுலேருந்து ராஜாக்கள் பெறப்படுவார்கள், ஆளுகிறவர்கள் பெறப்படுவார்கள் என்று அவனுடைய அவனுடைய டெஸ்டினியை சொல்றான்.
அதான் அப்பா. இங்கேயும் நான் ஒரு அப்பா மாதிரி தான் இருக்கேன். ஊரில் சொல்லிடுவாங்க, நீ விளங்க மாட்ட. நான் இங்கே வந்தால் நீ உருப்பிடுவீங்க, உருப்பிடுவேன், முன்னேறிடலாம், ஜெயிச்சிடலாம். இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, வேலை வந்துடலாம். நான் உங்களுக்கு ப்ராஃபைட் சொல்கிறேன். அப்படித்தான் ஒவ்வொரு தகப்பனும் வீட்டில் இருக்கணும். அப்படி தகப்பன் இருக்கட்டும். அந்த தகப்பனை ஹானர் பண்ணுறது, மெச்சிக்கொள்வது, அந்த அப்பாவை பற்றி பேசுகிறது அந்த பிள்ளைக்கு இன்பமாக இருக்கும். அப்புறம் பிள்ளை அப்பாவை கனப்படுத்துவான். கனப்படுத்தும் போது அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவன் இந்த உலகத்தில் தீர்க்காயுசாக இருப்பான். பிள்ளை நல்லா இருக்கு நினைக்கிறீங்கள? ஒரு தரமான தீர்மானம் எடுங்க. ஒரு காரியம் செய்கிறீங்கன்னா, இதை என் பிள்ளை செய்ய விரும்புகிறேனா அப்படின்னு பாருங்கள். அன்றைக்கி ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார். ஒரு ஜெராக்ஸ் கடையில் போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு ஜெராக்ஸில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்துட்டே இருந்தாராம். என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாராம். அவர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்க்குறேன். ஐயா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஜெராக்ஸில் பார்க்கக்கூடாது, நீங்கள் கொடுத்த புக்கில் பார்க்கணுன்னு. நிறைய நேரத்தில் நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிள்ளைகள்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது ஜெராக்ஸு. ஒரிஜினல் நம்ம ஒரிஜினலை சரி பண்ணாமல் ஜெராக்ஸை சரி பண்ணுறது ரொம்ப தீவிரமாக இருக்கும். நான் செய்கிறது தான் என் பிள்ளை செய்ய போகிறான் அப்படின்னா சரியானதை செய்வோம், பிள்ளைக்கு சரியானதை காமிப்போம். அதெல்லாம் தகப்பன். அப்போ பவுல் சொல்கிறார், நான் சுவிசேஷத்தில் பெற்றேன், என்னை இமிட்டேட் பண்ணுங்கிறார். அப்படி இமிட்டேட் பண்ணுறீங்கன்னா அப்பாவை கனப்படுத்துவீங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், தீர்க்காயுசாக இருக்கும், எழுந்து இருப்போம். நல்லா கவனிங்க, இது டீச்சிங் கிடையாது, இது லைஃபு. அதனால தான் மெதுவாக சொல்லிக் கொடுக்குறேன். இது லைஃப், நம்மளை வாழ்கிற வாழ்க்கை முறை. இது வேதம் காமிக்கிற முறை. ஜெபிப்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையின் தேவனாகவும் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் இருக்கிறதுக்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம். நல்ல தகப்பனாயிருந்து எங்களை வழி நடத்தக்கூடிய தகப்பனாக இருக்கிறீர், உமக்கு நன்றி. உடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதைகள் நடத்துகிறீர், உமக்கு நன்றி. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், அப்படி பின் சந்ததியை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தா, ஒரு எடுத்துக்காட்டான ஒரு முன் உதாரணமான ஒரு சந்ததி இந்த பூமியில் உருவாகவும், கர்த்தாவே நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பிள்ளைகள் உருவாகவும், நல்ல குடும்பம் உருவாகவும், நல்ல தகப்பன்மார்கள் எங்கள் சபையில் உருவாக வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆணும் ஒரு நல்ல தகப்பனாக, பாதுகாக்கிறவனாக, ஆதாரமாக, தேவைகளை சந்திக்கிறவனாக, எந்த தீமையும் வராதபடி சஸ்டெயின் பண்ணக்கூடிய ஆணாக இருக்கும்படியாக எங்களை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில் இல்லை என்றால் அதை சீரமைக்கவும் சரிப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். உடைய கரம் ஒவ்வொரு மேலே இருக்கட்டும். நிறைவான தேவன் சகல நிறைவினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை, பேர பிள்ளைகளுக்கு முன்பாக முன்மாதிரியான வாழ்க்கை, சந்ததிக்கு முன்பாக முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஒவ்வொரு தகப்பனும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதுக்கு அப்படி வாழக்கூடிய பலனை, கிருபையை கர்த்தர் தந்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்க மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு ஒரு தீமையும் ஒரு பலவீனமும் அணுகாமல் நிறைவோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.